இந்த அறநிலைத்துறை என்பது இருக்கக்கூடாது. 2026 ஆட்சி வரும்போது அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது என்பதுதான். முதலமைச்சராக யார் வர வேண்டும் என கூட்டணி கட்சியுடைய தலைவர் இங்க மேடையில் இங்கே எழுதியிருக்கு. நம்முடைய முதலமைச்சர் எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லுகிறார். வருத்தமாகவும் இருக்கிறது, வேதனையாகவும் இருக்கிறது. ஆனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு உண்மையிலே நினைத்து பார்க்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லுகிறார். வருத்தமாகவும் இருக்கிறது, வேதனையாகவும் இருக்கிறது. ஆனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்வதில்லை. தீபாவளி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வதில்லை. கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்வதில்லை. ஏன், எதற்காக? அவர்கள் சிந்திக்கிறவர்களே இல்லையோ? 2026 வாக்கு சாவடிக்கு போகும்போது நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய நம்முடைய ஒவ்வொரு பொறுப்பும் கடமை. இன்றைக்கு அவருடைய ஆட்சியிலே தான் 17,000 கோயில்கள் பூஜைகளே இல்லை. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது இருகால பூஜை இருந்தது. 17,000 கோயில்களுக்கு இன்னைக்கு பூஜைகளே இல்லாமல் இருக்கிறது. 5,4 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருந்தது. இப்பொழுது 4.5 லட்சம் கூட இல்லை. 1 லட்சம் ஏக்கர் நிலம் எங்கே போனது என்றே தெரியவில்லை. பல ஆயிரக்கணக்கான கோயில்கள் சிதலமடைந்து காணப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான கோயில்கள் காணாமலே போய் உள்ளன. இடிக்கப்பட்ட கோயில்கள் ஏராளம் ஏராளம். இடிக்கப்பட வரும்போது நாம் நீதிமன்றத்தில் போய் தடுக்க வேண்டி உள்ளது. அதனால தான் இன்னைக்கு நமது ஐயா காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் நம்ம கோவில், நம்ம சாமி, நம் பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. நம்ம சாமி, நம்ம கோவில், நாமே பாதுகாக்கணும். எதுக்கு? அரசாங்கம். பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கையும் அதுதான். இந்த அறநிலைத்துறை என்பது இருக்கக்கூடாது. 2026 ஆட்சி வரும்போது அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. முதலமைச்சர் அவர் இன்றைக்கு வெளிநாடு போயிருக்கிறார். இது இந்து முன்னணி கூட்டமாக இருந்தாலும் அரசியல் பேசலாமா வேண்டாமா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட இன்றைக்கு முதலமைச்சர் போயிருக்கிறார். இதற்கு முன்னாலே அமெரிக்காவுக்கு போய் 7,000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்தோம் என்று சொன்னார். பிறகு துபாய்க்கு போய் 6,000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரையிலும் எந்தெந்த கம்பெனி எவ்வளவு ரூபாய்க்கு வந்த வெள்ளை அறிக்கை இதுவரையிலும் அவர் தாக்கல் செய்யப்படவில்லை. ஆனால் வெளிநாடுக்கு போய்கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் நம்ம ஐயா காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் சொன்னதை போல கேரளா ஐயப்ப பக்தர்கள் சங்க மாநாட்டிற்கு கேரளா மாநிலத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் நமது முதலமைச்சரை அழைக்கிறார். இவரும் போவதாக இருந்தது. கேரள மாநிலத்தினுடைய மாநில தலைவர், பிஜேபியுடைய மாநில தலைவர் சந்திரசேகர் இதற்கெல்லாம் வருவதற்கு என்ன காரணம், உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டார். அதே ட்வீட்டை நானும் ரீட்வீட் பண்ணி போட்டேன். உடனே அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொன்னார், நயினார் நாகேந்திரன் அரண்டு புரண்டு போய் இருக்கிறார், எதையோ பேசுகிறார் என்று சொன்னார். நான் அவருக்கு ஏற்கனவே பதில் சொன்னேன். நாம் இருவருமே புரட்சி தலைவி அம்மாவுடைய பள்ளியிலே பயின்றவர்கள். நான் மாண்புமிகு அமைச்சராக இருக்கும்போது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறேன், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். உங்களுடைய ஆட்சியிலே பாலியல் வன்கொடுமைகள், சிறு குழந்தைகள் முதல் பெரிய பெரிய பெண்கள் வரையிலும் நடமாட முடியவில்லை. பள்ளிக்கூடங்களிலும் எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் போதைப் பொருட்கள் நடமாட்டம். பிறகு கொள்ளை கொலைகள், கள்ள சாராயங்கள். நேற்று கூட கரூரிலே ஒரு திமுக கவுன்சிலர் குடிக்க தண்ணீர் பைப்பு வைக்கவில்லை என்று சொன்னதற்கு அவரை அடித்து அவர் இன்னைக்கு மருத்துவமனையிலே சீரியஸாக இருக்கிறார். கரூரிலே செந்தில்நாதன் போய் பார்த்து வந்திருக்கிறார். யாரும் கேட்பதற்கு ஆளே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆட்சி, இந்த ஆட்சியை வீட்டுக்கு விரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் 2026 நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும்.
அதற்காகத்தான் நமது மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்களும் ஐயா சண்முகநாதன் அவர்கள் பேசினார்களே, சிந்தூர் ஆபரேஷன் செய்த, மகாதேவ் ஆபரேஷன் செய்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு கூட்டணி வைப்போம் என்று ஒரு செயல்படுத்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த கூட்டணியுடைய வெற்றி பெறும் நேரத்தில் முதலமைச்சராக வர வேண்டும். அந்த இடத்தில் முதலமைச்சராக யார் வர வேண்டும் என கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இங்கே மேடையில் இங்கே எழுதியிருக்கு, பார்த்தீங்களா? இங்கே எழுதியிருக்கா? எல்லாரும் பார்த்துட்டீங்களா? அவருடைய தலைமையில் ஆட்சி. ஏன் நிறைய பேர் கேட்கலாம், பிஜேபி நம்மளுடைய பெரிய கட்சி அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலே நம்ம தான் பெரிய கட்சி. 330 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1300 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் உறுதியாக அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டணி நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.